எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்த நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிற ராசி ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா போராடி வெல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லா ராசிக்காரங்களுமே தான் அதை சரி பண்ணுறாங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க, பேசிய நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்பு இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. பொதுவாகவே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்கன்னா செல்வ செழிப்பை அவங்கள தேடி போகும். ஒரு நிலமோ ஒரு வீடோ இல்லை அப்படின்னா கூட அதெல்லாம் பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி விருச்சிக ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக ஆடி பெருக்கன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி பெருக்கன்னைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு புனித நீர் ஆடிட்டு தாலி சரடு பெரும்பாலும் மாற்றிப்பாங்க. அந்த மாற்றிக்கிற நேரத்தில் மூத்த சுமங்கலி பெண்கள் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசி வாங்க மறந்துடாதீங்க. அவங்களுடைய ஆசி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மாங்கல்ய பலம் இன்னும் சிறப்பாகணும் அப்படின்னா ஒரு 5 பேர்த்துக்கோ 3 பேர்த்துக்கோ ஒரு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், அதோட கூட மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்கக்கிட்ட தானமாக கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இந்த திருமணம் போன்ற சுபகாரியெல்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, நாங்களும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், வரன் தேடிட்டு இருக்கோம், ஆனால் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி எங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல விசேஷமே நடக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு, வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இது ஆற்றங்கரையில் தான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆற்றங்கரையில் மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போய் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். குலதெய்வ கோவிலில் செய்யலாம், ஏதாவது அம்மன் ஆலயங்களில் செய்யலாம். அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா அம்மன் ஆலயத்திற்கு இந்த மாதத்தில் உணவு தானம் கொடுங்க. உங்களால் பெரிதாக எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்ச உணவு தானம் இந்த காலகட்டத்தில் கொடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆடி மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நாள், பெருகி வரக்கூடிய ஒரு நாள். அந்த காலத்தெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் போன்ற நல்ல விஷயங்களை செய்யக்குள்ள இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை தேடி விதைப்பாங்க. ஏன்னா அப்போ போடக்கூடிய விதை நல்ல பலனை கொடுக்கும். மற்ற பட்டங்களை விட ஆடி மாதத்தில் போடக்கூடிய விதை நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் ஆடி பட்டத்தை தேடி விதைப்பாங்க. அதனால் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயமே நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. எந்த ஒரு தீய விஷயமும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அதே மாதிரி குறிப்பாக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்க அப்படின்னா மேலும் மேலும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இந்த மாதத்தில் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில்
என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டை புதுப்பிக்கிறது, அதே மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கக்கூடிய அமைப்பு வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம் அப்படின்னு இருந்தவங்களுடைய வாழ்க்கை வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆனாலும் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கடினமாக இந்த காலகட்டத்தில் உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அதனால் உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீணாக இங்கேயும் போய் அலைவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும், உங்களுடைய உறவுங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் சும்மாவே இருந்தாலும் உங்களை தேடி சில பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க, கரெக்டாக நடந்துப்பீங்கன்னு ஒரு சிலர்லாம் அவங்கள தேடி வந்து சில பிரச்சனையெல்லாம் ஒப்படைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறந்த மாணவன் அப்படிங்கிற புகழ், பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சக மாணவர்கள் மத்தியில் கூட நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சாதனையாளர், விளையாட்டு போட்டி, பந்தயம் இதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பின்விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறீங்க, ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், புதிதாக ஒரு செயலில் ஒருவருடைய பிரச்சனையை சரி பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். பின்விளைவுகளை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுகிறத பழகிறத பற்றி கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தைகளை போடுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயம் அதிகமாகும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. வீண் அலைச்சல் இருக்கும். உறக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கரெக்டான நேரத்தில் தூக்கம் வராது. ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம், இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் நீண்ட நாளாக வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செலுத்திட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. ஏதாவது நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களே எதிர்பார்த்தபடி அந்த தொழிலை விரிவுபடுத்தி ஓரளவுக்கு ஆதாயத்தையும் பெறுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். என்ன ஒன்று அதிகம் விரயம்
விரயமாகும். செலவுகள் அதிகமாகிறதுனால என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பற்றாக்குறை எதுவும் வராது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கும் லட்சுமி நாராயணன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட லட்சுமி நாராயணனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.